ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நாங்கள் வந்து ஓனாக மேக் பண்ணுற டிசைன்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அவுட்டர் லைனில் ஒரு ஃபோர் ஜரி அந்த மாதிரி 4 லைன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேஸ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பேப்பரில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே வச்சு நீங்கள் பவுட்ரு போட்டு எடுத்திங்கன்னா அது ட்ரேஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரேஸ்க்கு ஒரு லைன் வந்துட்டு ஜிக்ஸாக்ல நான் வந்து கட் பீட்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டேன். இன்னொரு லைனுக்கு ஜர்தோசி சில்வர் கலரில் கொடுக்குறேன். சில்வர் கலரில் அதே மாதிரி ஜிக்ஸாக்ல கொடுக்குறேன். அகைன் ஒரு லைன் நான் வந்து உங்களுக்கு கட் பீட்ஸ்லேயே கொடுத்துட்டேன் ஜிக்ஸாக் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதோட லீஃப் எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். லீஃபில் எல்லாமே நீங்கள் சென்ட்ரு பாயிண்ட்டு ஃபுல்லாகவே கட் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த லைனாக போடுறது எல்லாமே எல்லா லீஃப்லேயுமே இதே மாதிரி அந்த இதோட லீஃபோட நடுப்பகுதியில் மட்டும் இந்த மாதிரி கட் பீட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜர்தோசி லோடிங் கொடுக்க போகிறோம். லோடிங் கொடுக்கறது எப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சென்டரில் ஒரு ஜர்தோசி வச்சுட்டு அதுக்கு மேலே கிராஸில் போட்டால் உங்களுக்கு வந்துட்டு லோடிங் வந்துடும். இது நீங்கள் நார்மல் ஊசியில் கூட பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். பிகினருக்கு டிசைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எப்படி டிசைன் மேக் பண்ணுறோன்றது. இப்போ பார்த்திங்கன்னா ஜர்தோசி வித் ஆன்டிக்கில் காப்பர் கலர் 2 காம்பினேஷனில் கொடுக்குறோம். இதே மாதிரி எல்லா லீஃபையுமே நம்ம லோடிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் பாயிண்ட் வருவோம். ஃப்ளவர் பாயிண்டில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து நான் நார்மல் ஜரி த்ரெட்லேயே போட்டுக்கிறேன். நார்மல் ஜரி த்ரெட்லேயே இந்த ஃப்ளவரோட அவுட்லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டு நார்மல் ஊசியில் தான் பண்ணுறோம். அது எல்லாருக்குமே தெரியும், பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா உங்களோட நார்மல் ப்ளவுஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தச்சு முடித்த ப்ளவுஸில் கூட பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். எல்லா ஃப்ளவர்ஸுமே இப்போ போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறோன்றதையும் காமிக்கிறேன். ஒரு ஜம்கி அது உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு நாட்டு தாங்க உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறது. இந்த ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிலனா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், எப்படி போடுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலராக வச்சு பண்ணுற மாதிரி காம்பினேஷனில் பார்க்குறேன். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சேம் கலர் வேணுனாலும் சேம் கலர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ளவர் இவ்வளோ அழகாகிடுச்சு. ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட உடனே கீழே வந்து உங்களுக்கு ஜம்கி கொடுக்கும்போது அது ஒரு ஷேடோ காட்டும். ஷேடோனால உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக எவ்வளோ க்யூட்டாக ஆகிடுச்சின்னு.
சென்டரில் ஃப்ளவர் ஷேப்க்கு நம்ம வந்து ஜர்தோசியை வச்சு பெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இது உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி கொடுக்குறேன்றது. ஒரு லாங்காக ஒரு ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே அதை கொடுக்கும்போது ஒரு பைப் மாதிரி அது வளையிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நார்மல் நீடிலில் கூட பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நீங்கள் ஆரி நீடில்லையும் பண்ணலாம். ஆரி ஒர்க் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா பாண்டி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு. நீங்களுமே ஒரு பிகினர் ஸ்டேஜ்லேருந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக சேஞ்ச் ஆகலாம். பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக ஒரு நீட்டாக ஒரு லுக்காக வந்துருச்சு சொல்லிவிட்டு இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணி